Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தின் நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். We welcome your presence in this place. இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். We pray that your words release like fire, your word release like, Lord, divine unctions, Lord, into our life. ஆண்டவரே, தெய்வீக வல்லமையாயும் தெய்வீக அக்னியாயும் உம்முடைய பிரசன்னமும் வழி நடத்துதலும் இந்த வேளையிலே எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you picture your blueprint in our hearts. ஆண்டவரே, எங்களுடைய உம்முடைய அந்த வரைபடத்தை எங்களுடைய இருதயத்திலே நீர் படமாக வரைவீராக. Give us this understanding what actually you want for this land, India. ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்தின் இந்த பூமியிலே நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு தெரிவிப்பீராக. And causing us, Lord, to grow deeper in you. இதன் வாயிலாக நாங்கள் இன்னும் ஆழமாய் அதில் வளர்ச்சி அடைந்து செய்யத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. The second part of Solar Assembly, but before we're going to do that, I want to use the subtitle to help us to understand further on. அது இந்த பரிசுத்த சபை அழைக்கப்பட்ட சபையின் அந்த தலைப்பின் 2வது பகுதி பார்ப்பதற்கு முன்பாக அந்த முக்கிய தலைப்புகளை கடந்த வாரத்தில் பார்த்ததை மறுபடியும் நாம் நினைவு கொண்டு வரலாம். That is, when a nation falls into crisis, God called his people together to repent and to cry out for his mercy. ஒரு தேசமானது நெருக்கடி பிரச்சனையில் அது விழும்போது தேவன் தமது ஜனங்களை கூடி வந்து மனம் திரும்பி அவருடைய இரக்கத்தை நோக்கி கூப்பிடும்படி அழைக்கிறார். As we say, the Lord sought for a person, a man, stand in the gap. What suppose we do when we stand in the gap? அந்த திறப்பில் வாயில் இருக்கிற நபர், திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்கிற நபர் என்ன செய்ய வேண்டும் என்றால், and this is will reveal to us what we're supposed to do can change the nation. நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதன் வாயிலாக தேசத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. So we have mentioned last week 5 spiritual steps of a solar assembly. அந்த பரிசுத்த சபையினுடைய அந்த 5 விதமான ஆவிக்குரிய படிகளை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். I have this experience before. Their prayer leaders come to our city and to conduct intercessions training. ஜெப தலைவர்கள் வந்து எங்களுடைய பட்டணங்களிலே அந்த ஜெப மன்றாட்டு ஜெப பயிற்சிகளை நடத்துவது வழக்கமா இருந்தது. இதுல எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. But the local people here, even though they are pastors, they just simply, can you just conduct a solar assembly for us? ஆனால் அங்க இருக்கிற அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த பாஸ்டர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த ஜெப கூட்டத்தை நடத்தி கொடுங்கள் என்று சொல்வார்கள். The answer is impossible. ஆனால் அதற்கான பதிலோ சாத்தியமில்லாததா இருக்கும். You see, you cannot just get people come to repent. People won't repent. வெறும் ஜனங்களை மனம் திரும்புவதற்கு எதுவாக நடத்துவது மாத்திரமல்ல, கண்டிப்பாகவே ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். It took a lot of effort to sound the trumpet, to blow the shofar, to gather the people to God. It is a project. It is a huge project. அது மாத்திரமல்ல, இது ஒரு பெரிய பணியாயும் சேவையாயும் இருக்கிறது. எக்காலத்தை ஊதி ஜனங்களை தேவன் அண்டையிலே திரும்ப நாம் கூட்டி சேர்ப்பது ஒரு பெரிய விஷயமான பெரிய காரியமாய் காணப்படுகிறது. It is not impossible, but it is impossible to do it overnight. இது நம்முடைய கண்களுக்கு சாத்தியமில்லாத காரியமா இருந்தாலும் இது செய்து முடிக்கத்தக்க ஒரு சாத்தியமுள்ள காரியமாய் இருக்கிறது. The amount to prepare the people, the amount of time to prepare the people, the amount of effort to teach them, to let them know the density or the seriousness of to come back to God. இப்படியாக தேவன் அண்டையிலே வந்து திரும்ப சேர வேண்டும் என்று அவர்களை கூட்டி சேர்ப்பது என்பது ஒரு மாபெரும் விஷயமா இருக்கிறது. அதற்கான ஆழத்தையும் அர்த்தத்தையும் புரிதலும் அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும். What even more, steps number 2, fastings. We need not a lip service, say, Lord, we're sorry. We need to go through that process of fasting, expressing repentance, brokenness,
and hunger towards God through fasting. அதாவது 2வது படி என்னவென்றால், வெறும் உதட்டளவிலே ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே நான் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உபவாசத்தின் மூலம் மனம் திரும்புதல் வருகிறது. அந்த மனம் உடைகிறதான அனுபவம் ஏற்படுகிறது. அது தேவனை தேடுகிறதான ஒரு நாட்டமும், ஏக்கமும் இதன் வாயிலாக நமக்கு உண்டாகிறது. Sometimes fasting and feasting, feasting, eating, feasting, the distance are too short, meaning that you fast and straight away after the meeting you go and feast. That doesn't work that way. பாருங்க, உபவாசத்திற்கும், புசிப்பதற்கும் அங்கு வித்தியாசம் உண்டு. இப்ப நான் நல்லா உபவாசம் எடுக்கிறேன், உபவாசம் முடிஞ்ச உடனே போய் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுல எந்த அர்த்தமும் இருப்பதில்லை. And that is very difficult for many people. People, even pastors, are worried if I don't feed them, they will not happy with me. That proves that they are not ready for fasting. அநேகருக்கு இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. விசேஷமான போதகர்களுக்கும் இது பிரச்சனையா இருக்கிறது. ஐயோ! அவர்கள உபவாச கூட்டத்துக்கு அழைத்துட்டோமே, எப்படி சாப்பாடு போடாமல் அனுப்புவது என்று. இது ஒரு முக்கிய பிரச்சனையாகவே பார்க்கிறோம். And then confessions to intercede for sins of individuals, families, cities, and nations. You need to make a declaration or make a statement or confession. And that, for you to have that things to come to you need to pray together, come to a conclusion what actually God wants us to confess. அதாவது இது அடுத்த படி என்னவென்றால், அது நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து அறிக்கையிட்டு ஒப்புரவாகுதலை குறிக்கிறது. தேவன் எந்த விஷயத்திலே நாம் அறிக்கையிட வேண்டும், என்ன அறிக்கை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ, அது தனி நபர்களாகவோ, குடும்பங்களாகவோ, நகரங்களாகவோ, ஒரு தேசமாகவோ, நாம் இப்படியாக அந்த பாவங்களுக்காக வந்து பரிந்துரைத்து தேவ சமூகத்திலே ஒன்று கூட்டி கூட்டுறவாக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ வழிநடத்துதலின்படி. You see, sometimes we will just simply grab something and just say we repent, but that is very superficial. That's very shallow. You need to pray and to know actually what sin God's finger is pointing at. That is the process of prayer, fasting. Come to the conclusion. Only then you can clear the sins before the throne of God. ஏதோ ஒரு காரியத்தை பிடித்துக்கொண்டு, இதற்காக நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று பொதுவாய் சொல்லாமல், குறிப்பிட்ட விஷயத்திலே, குறிப்பிட்ட பாவத்திற்காக எதற்கு தேவன் நம்மை மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறாரோ, அந்த காரியத்தை நாம் பிடித்துக்கொண்டு, அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாம் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி தேவ சமூகத்திலே நாம் மனம் திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். I pray that the process of soul assembly is not a meeting. It is a process to find out what God wants from us. இந்த பரிசுத்த சபையின் ஜெப கூட்டமானதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு செல்வதில்ல. தேவன் நம்மை என்ன செய்ய சொல்கிறார், தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்வதுதான் இந்த பரிசுத்த சபையின் நோக்கம். Then worship. You may say that, I thought every time when we start our prayer meeting, we start with worship. அடுத்தபடி என்னவென்றால் ஆராதனை. ஒவ்வொரு முறையும் நாம் ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்கும்போது, ஆராதனையோடு தான் நாம் ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். You know, some people worship God, say, God, you are my blessing. Some people worship God, say, God, you are my lover. Some people worship God just, you deserve to be praised, so I praise you a little bit. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே தேவனை ஆராதிப்பார்கள். ஆண்டவரே, நீர் துதிக்கு பாத்திரர், ஆகவே உம்மை துதிக்கிறேன். நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், ஆகவே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் ஆத்தும மனவாளன், ஆகவே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி இப்படியாக தேவனை ஆராதிப்பார்கள். That worship is not the most worship I mentioned here. That worship is just self-satisfying, or at least a little bit like give God the glory. பாருங்க, நான் சொல்லுகிற ஆராதனை அதை முக்கியத்துவப்படுத்துவதில்லை. அந்த ஆராதனை எதை குறிக்கிறது என்றால், தேவனுக்கு ஏதோ ஒரு மகிமை செலுத்துகிறோம், அவ்வளவுதானே தவிர, நான் இங்கு சொல்லுகிற வலியுறுத்துகிற ஆராதனை அது வித்தியாசமான அர்த்தத்தை உடையதா இருக்கிறது. The worship that mentioned here is a worship that saying, God, you are God of India. God, you are God of Malaysia. God, you are sovereign over all principality. It is a declaration. It is the exalting God higher above any other gods in the world.
ஆனால் இங்கு குறிப்பிடுகிற ஆராதனையோ, உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களைக் காட்டிலும் நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், உயர்வானவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவது, அவருடைய ஆட்சியும் பரிசுத்தத்தையும் நாம் உயர்த்துவதாகும். ஆண்டவரே, நீர் இந்தியாவை ராஜரீகம் பண்ணுகிறீர், மலேசியாவிலே ராஜரீகம் பண்ணுகிறீர் என்று சொல்லி, சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கு மேலாக நீர் இருக்கிறீர் என்று சொல்லி, தேவனுடைய நாமத்தை அப்படியாக உயர்த்துவதே இப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கிறது. That is a worship where you come before all creations and telling all creations, God is God of my nation. ஆகவே இந்த ஆராதனை எதை குறிப்பிடுகிறது என்றால், சர்வ சிருஷ்டிக்கும் நாம் அறிவிக்கிறோம் ஆராதனை வாயிலாக தேவனை சிருஷ்டிக்கர்த்தர், அவர் என் தேசத்தின் ராஜாவாய் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார் என்று ஆராதனையின் வாயிலாக நாம் இப்படியாக அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And it is a declaration of the elders of the gate, the elders, the gatekeeper, the ruler of this land. அந்த தேசத்திலே ஆட்சி செய்கிறவர்களும், பட்டணத்து வாசலிலே இருக்கிற மூப்பர்களும் அறிக்கை செய்து தேவனுக்கு ஆராதனை செய்வது. And we worship in holiness. After the repentance, we start to able to worship in holiness as a corporate body. நாம் மனம் திரும்பின பிறகு கூட்டுறவாக சேர்ந்து வந்து தேவ சபையாக, சரீரமாக, அவயமாக அவருடைய பரிசுத்தத்தை அங்கு நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Then you'll come up something like the action plan. What should we do? What are the sins are forever locked down, no more allowed? அடுத்தபடி என்னவென்றால், என்ன நம்முடைய செயல்முறை திட்டங்கள்? இனி எந்தெந்த காரியத்தை நான் செயல்படுத்தப் போகிறேன்? தேவன் சொன்ன விஷயத்திற்கு எந்த அளவுக்கு நான் மனம் திரும்பி ஆராதித்து இந்த காரியத்தை செயல்படுத்தப் போகிறேன் என்ற செயல்முறை திட்டத்தை அது குறிக்கிறது. Solemn assembly sooner or later will resulting of a series of actions that bring forth transformation. அதாவது இந்த பரிசுத்த சபையானது அதிசீக்கிரமோ தாமதமாகவோ அந்த காரியம் செயல்படுத்தப்பட்ட பிறகு என்ன செய்ய போகிறோம் என்கிறதான நாம் நாம் தேவனுக்கு கொடுக்கிற பதிலுரை அங்கு அது முக்கியத்துவப்படுத்துகிறது. Now we want to talk about some example in the scripture that how corporate repentance transformed their destiny. இப்போது வேதத்தில் வரலாற்றிலிருந்து ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். எப்படி இந்த கூட்டு மனம் திரும்புதலின் காரியம் நம்முடைய விதிவசத்தை மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். First of all, we look at the scripture. You may think it's Pentecost. Yes, it's Pentecost. But you know, Pentecost has that essence of solar assembly. பாருங்க, இதை குறித்து நாம் சொல்லும்போது அந்த பெந்தகோஸ்து நாள் தான் முக்கியத்துவப்படுத்துகிறது. இந்த பரிசுத்த சபையின்கான முக்கியத்துவம் வாய்ந்த சாராம்சமே இந்த பெந்தகோஸ்து நாளில் தான் அங்கு ஏற்படுகிறதை பார்க்கிறோம். As they gathered all together in one place on the day of Pentecost, and suddenly the Holy Spirit just come and fill them. அந்த பெந்தகோஸ்து நாளிலே அனைவரும் அங்கு கூடி வருகிற வேளையிலே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். And you know that from Pentecost, from the ascension of Jesus Christ to the Pentecost, I think roughly is just 7 days. அந்த பெந்தகோஸ்து நாளிலிருந்து தேவன் பரமேறி செல்வதற்கும் இடைப்பட்ட நாட்கள் சுமார் 7 நாட்கள் இருக்கும். How I get this number? You see, when Jesus died, he died on the Passover. இந்த எப்படி நீங்கள் 7 நாள் என்று சொல்லலாம் என்று கேட்பீர்கள். ஆனால் அந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு சுவாமி சிலுவையில் அடிக்கப்படுகிறார். Then 50 days to Pentecost. அதன் பிறகு அந்த 50வது நாள் பெந்தகோஸ்து நாளாக ஆசரிக்கப்படுகிறது. 3 days Jesus in his grave and resurrected. 3 நாள் அங்கு கல்லறையில் இருந்து 3ஆம் நாள் அவர் அங்கு உயிரோடு எழும்புகிறார். 40 days with their disciple, 40 days, then he ascend to heaven. 40 நாட்கள் சீஷர்களுக்கு முகமுகமாய் தரிசனம் கொடுத்து அதன் பிறகு அவர் பரலோகத்துக்கு கடந்து ஏறி போகிறார். Then left only 7 days before Pentecost. இந்த பெந்தகோஸ்துக்கு முந்தைய நாளில் அது கணக்கு பார்க்கும்போது அங்கு 7 நாட்கள் தான் இருக்கிறது. Yeah, some people counted differently, maybe 10 days, but you know, just 7 to 10 days.
ஆனால் ஒரு சிலர் அந்த கணக்கு 10 நாள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். எப்படியோ ஏறத்தாழ 7 இலிருந்து 10 நாட்களுக்குள்ளாக இருக்கும் என்று நாம் சொல்லலாம். And they gather to pray. They gather in one place. அவர்கள் இப்படியாக ஓரிடத்தில் கூடி வந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படி வந்தார்கள். You know, and they are there day and night. They are not moving everywhere. அவர்கள் எங்கும் கடந்து போகாமல் பகலும் ராத்திரியும் அங்கே தரித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். And the day comes, the Spirit of the Lord fill them. அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். The second story is found in Old Testament, the book of Jonah. அடுத்த சம்பவத்தை, அந்த உதாரணத்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். That prophet Jonah went into the city. I would even put the word reluctantly, and he just declared that judgment of God is going to come. Even though city as big as 3 days journey, but he only walks for 1 day. பாருங்கள், யோனா அந்த நினிவே பட்டணத்துக்கு வேண்ட வெறுப்பாக செல்கிறார். அந்த பெரிய பட்டணமா இருந்தாலும் 5 நாட்கள் அங்கு பிரயாணம் பண்ணி போகிற பட்டணமா இருந்தாலும் வெறும் ஒரு நாள் தான் பிரயாணம் பண்ணி போய் தேவனுடைய நியாயத்தீர்ப்பையும் கெட்ட வழிகளை விட்டு விலக வேண்டும் என்று இப்படியான பிரசங்கத்தை அங்கு எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். And then, the Bible says that, and the people of Nineveh believe God. And when, of course, the story says that they repent from the kings to the ox, everyone's repent. And then God saw what they did and how they turned from their wicked way, evil way. God relented of the disasters that he said he would do to them, and he did not do it. அங்கு பாருங்கள், யோனா போய் அந்த நினிவே பட்டணத்திலே பிரசங்கிக்கிறார். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். ராஜாவிலிருந்து மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரும் மனம் திரும்புகிறார்கள். இப்படியாக அங்கு தேவ சமூகத்தை தேடும்போது அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று அங்கு யோனாவிலே அந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். You see, from the king to the people, and their actions extend to the extent that they even put a sackcloth over their cows. பாருங்கள், அந்த ராஜாவிலிருந்து மனுஷர் வரைக்கும், மிருகங்கள் வரைக்கும் அங்கு ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். And this is the first time in the history we see holy cow. பாருங்க, இங்கதான் வரலாற்றிலே நாம் முதல் முறையாக அங்க பரிசுத்த அந்த பசு, அந்த பரிசுத்த மிருகம், மாடு என்று அதை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம். And they turn away from their wicked ways. They cry out to the Lord. God forgive them. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி கதறும்போது தேவன் அவர்களை அங்கு மன்னிக்கிறார். Imagine they are not converted. They repented. பாருங்க, அங்க ஒரு மதத்திலிருந்து மாற்றம் அடையத்தக்கதான மாற்றத்துக்கு வராமல் அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We have no records that this whole city Nineveh become a Jehovah worshipping God. No. யெகோவாவை ஆராதிக்கிற கூட்டமாக இவர்கள் மதம் மாறினார்கள் என்று அப்படிப்பட்ட வரலாறு எங்குமே நமக்கு சொல்லப்படவில்லை. But they turned to whatever God they have, they repented, and yet God forgive them. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட தீய வழிகளிலே இருந்தார்களோ அவைகளில் இருந்து மனம் திரும்பினார்கள். தேவன் அவர்களை மன்னித்தார். இங்கு அவர்கள் மனம் திரும்பினதை நாம் பார்க்கிறோம். Sometimes our conversions doesn't follow with repentance. And now we see that there's no conversions, but there's a repentance, and God accepts their repentance. பாருங்க, ஒரு சில நேரத்தில் இப்படியாக மாற்றம் வரும்போது அப்படிப்பட்ட அந்த மதம் மாறினார்கள் என்று சொல்லும்போது மனம் மாறாமல் இருப்பார்கள். ஆனால் ஒரு மாற்றம் வரும்போது கண்டிப்பாகவே அந்த மனமாற்றம் அங்கு வந்திருக்க வேண்டும். மனம் திரும்புதல் உண்டாயிருக்க வேண்டும். And that's why here we can understand that many times our prayer has all the form of religion, but there's no true repentance. அநேக நேரத்திலே நம்முடைய ஜெபங்களும் இப்படித்தான் மத சடங்காச்சாரங்களைப் போலவே காணப்படுகிறதே ஒழிய உண்மையான மனமாற்றமும் மனம் திரும்புதலும் நம்முடைய ஜெபங்களிலே காணப்படுவதில்லை. Therefore, we couldn't see the result
what we see in the Bible. ஆகவே வேதாகமத்திலே பார்த்த பதிலுரை போல நல்ல முடிவுகளை நம்முடைய ஜெப கூட்டங்களிலே இதன் வாயிலாகவே நம்மாலே பார்க்க முடிவதில்லை. So here we learn a few things. First things that the outpouring of the Holy Spirit and Pentecost began with a group of people preserving in a united prayer and waiting. இதன் வாயிலாக நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அது என்னவென்றால், பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்த ஆவியினர் அவர்கள் மேலே ஊற்றப்படும்போது, அங்கு ஒருமித்து ஜெபத்திலும், காத்திருப்பதிலும் நிலைத்திருந்த ஒரு குழுவினராலே கூட்டுறவாக வந்து ஆரம்பிக்கப்பட்டது. Many times we only have prayer meeting, but we don't have a united prayer. We don't have a prayer that wait upon the Lord. பாருங்க, அநேக நேரத்தில் நாம் ஜெப கூட்டங்களை நடத்துகிறோம். ஜெபமும் நடக்கிறது. ஆனால் தேவனுக்காக காத்திருப்பதில்லை. அங்கு கூட்டுறவராக கூடி வந்து அந்த ஒருமனப்பாடோடு அங்கு ஜெபம் காணப்படுவதில்லை. Then we see the case of Nineveh. They turned what should have been judgment into mercy. பாருங்க, நினிவே பட்டணத்தில் நடந்த சம்பவம் என்னவென்றால், அந்த நினிவே நகரத்தில் மனம் திரும்புதல் உண்டானது. அங்கு நியாயத்தீர்ப்பு ஏற்பட வேண்டிய இடத்திலே தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Then 1904 Wales revival. It began with a small students solar assembly. You know Wales revival. Then also in 1906 Azusa Street revival. It comes from a group, black and white, repenting and asking and seeking the Holy Spirit and breathe forth of this revival. பாருங்க, 1904 வேல்ஸ் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சிறிய மாணவர் கூட்டத்தின் மத்தியிலே அந்த எழுப்புதல் உண்டானது. இதன் வாயிலாக அங்க பரிசுத்த சபையானது கூடி வருதல் அங்கு தொடங்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 1906 அசுசா தெருவிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. வெள்ளையர்களும் கருப்பர்களும் அவர்கள் இரு கூட்ட ஜனத்தின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை வந்து அவர்கள் குழுவாக கூடி வரும்போது அங்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. And then we will see here the history proof that solar assembly can change the course of a city and nations, even the world. இதன் வாயிலாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த வரலாற்றிலே பரிசுத்த சபையின் அந்த கூடி வருதலின் மூலமாக ஒரு நகரத்திலும் ஒரு தேசத்தின் மேலும் இந்த உலகத்தின் பாதையே மாற்ற முடியும் என்பதை வரலாறு இதன் மூலமாக நிரூபிக்கிறதா இருக்கிறது, இந்த கூடி வருதலின் ஜெபத்தின் வாயிலாக. And the last one I want to say is the national spiritual significance from crisis to destiny. இந்த கடைசி குறிப்பிலே நான் முக்கியத்துவப்படுத்தி சொல்வது என்னவென்றால், தேசிய ஆவிக்குரிய முக்கியத்துவம் என்றால் அது நெருக்கடியிலிருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த விதிவசத்துக்குள்ளாக நாம் வருவது. And Psalms 33 verse 12, very powerful. Blessed is the nation whose God is the Lord. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவரை தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதம் 33:12 வல்லமில்ல வசனமா இருக்கிறது. This is going to be the key verse that your prayer is to offer your nations that Jesus Christ is the God of your nation. நம்முடைய தேசத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த ஜெபிக்கிற ஜெபத்திலே இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியாக, அதாவது தேசமாக நாம் அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது. And with whatever capacity you are in, you are declaring Jesus Christ is the Lord of your nation. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே சத்துவத்திலே இருந்தாலும் கூட நீங்கள் அறிக்கையிடுவது ஏனென்றால் தேவன் இயேசு எங்கள் தேசத்தின் ராஜாவாய் இருக்கிறார். On that invitations basis, you are opening a portal, you are opening heaven above your nation. இப்படிப்பட்டதான அழைப்புதலை நாம் கொடுப்பது நிமித்தமாக பரலோகம் நம்முடைய தேசத்திற்கு திறந்திருக்கிறதான வாய்ப்பை நாம் இதன் வாயிலாக நாம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். Habakkuk chapter 3 verse 2 says that, O Lord, I've heard the report of you and your works. O Lord, do I fear? In the midst of the years, revive it.
ஆபகுக் 3:2 இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவே உம்முடைய கிரியை உறுப்பிக்கிறீர். வருஷங்களின் நடுவிலே அதை விளங்கப் பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். To make it much easier to understand, it means that, oh Lord, I know you are at works. So revive your works in these years, in this season in our nation. ஆகவே இந்த வசனத்தின் சாராம்சம் என்னவென்றால், ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் உம்முடைய கிரியையை இந்த வருஷத்திலே எங்களுடைய தேசத்திலே நீர் உயிர்ப்பியும், அதை விளங்கப் பண்ணும், செய்து காண்பியும் என்று சொல்கிறார். Our issue is we heard good message, we keep it to our own self. பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நல்ல செய்திகளை கேட்கிறோம். ஆனால் அதை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நாமே அதை வைத்துக் கொள்கிறோம். We never reproduce it. We never go and preach. Not only our church member, we don't even go and share with other shepherd. நாம் நம்முடைய சபை விசுவாசிகளுக்கும் அதை போதிப்பதிலே, நம் உடன் ஊழியர்களுக்கும், உடன் மேய்ப்பர்களுக்கு கூட நாம் இதை குறித்து அந்த நல்ல செய்திகளை நாம் சொல்வதும் இல்லை, பகிர்ந்து கொள்வதும் இல்லை. And all these years, I'm not preaching to members. I preach a lot to pastors. இந்த கடந்த கால வருஷங்களில நான் அநேக விசுவாசிகளுக்கு நான் போதிப்பதில்லை. அநேக போதகர்களுக்கும், தலைவர்களுக்கும் தான் நான் பிரசங்கித்தும், போதித்தும் கொண்டும் இருக்கிறேன். Sometimes we need to understand, not every members can understand what we understand. பாருங்க, நாம் எப்படி புரிந்து கொள்கிறோமோ, அதைப் போல தான் நம்முடைய விசுவாசிகளும் புரிந்து கொள்வார்கள் என்று அதை நம்மால சொல்ல முடியாது. But when a pastors understand, a leaders understand what we are saying, that they will change the course of their ministry, will change the mobilization of the church, and will see the church start to move. போதகர்களும், சபை தலைவர்களும் இதை புரிந்து கொள்ளும்போது பெரிய மாற்றம் உண்டாகும். எப்படியாக ஒருங்கிணைத்து செயல்படுது, எப்படி காரியங்களை நடப்பிப்பது, எப்படி ஒருங்கிணைத்து கூட்டங்களை ஏற்படுத்துவது என்கிறதான மாற்றத்தை இவர்கள் புரிந்து கொள்வதன் வாயிலாக சபையிலே கொண்டு வர முடியும். Solar assembly does not only stop judgment, but there's one more powerful thing, is to bring a nation back into the spiritual pathway of its destiny or her destiny. இதன் வாயிலாக அந்த பரிசுத்த சபையானது வெறும் நியாயத்தீர்ப்பை மாத்திரம் அதை நிறுத்துவதல்ல, ஆனால் ஒரு தேசத்தை அந்த ஆவிக்குரிய அந்த விதிவசத்திற்குள்ளாக, அந்த பாதைக்குள்ளாக மீண்டும் இந்த பரிசுத்த சபையானது குடிவருதலின் வாயிலாக கொண்டு வருகிறது. We might think that our nations uh, uh, only want to stop disaster or crisis, but you know that your prayer doesn't stop at the judgment. Your prayer not only just stop at the mercy, your prayer transform your nations back to its original plan. ஆமென். அதாவது நம்முடைய இந்த ஜெபங்கள், கூடி வருதல் ஜெபங்கள் வெறும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும், அழிவையும், தண்டனையிலிருந்து மாத்திரம் நம்மை தப்புவிப்பதல்ல. நம்முடைய தேசத்தின் வருங்காலத்தை அது நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்தையும், விதிவசத்தையும் அது நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. But the issue is we must understand God used crisis to awaken his people. ஆனால் இங்க பிரச்சனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தேவன் அங்கு நெருக்கடிகளை தமது ஜனங்களுக்கு கொடுத்து, இதன் வாயிலாக அந்த நெருக்கடிகளின் வாயிலாக ஜனங்களை அவர் எழுப்புவதற்கு இந்த நெருக்கடியை பயன்படுத்துகிறார். And once they are repented, something happened. Then a new season will be started. அவர்கள் மனம் திரும்புவது ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது. அது என்னவென்றால், அதன் மூலமாக ஒரு புதிய காலகட்டத்திற்குள் பிரவேசிக்கிறவர்களாகவும், அந்த புதிய காலகட்டத்திற்கான காரியங்கள் அவர்கள் மேலே விடுவிக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. This is more than just a wait or run away from crisis. இது வெறும் அந்த நெருக்கடியிலிருந்து ஓடி விலகி பாதுகாப்புக்குள்ளாய் இருப்பதை மாத்திரம் குறிப்பதல்ல, அதை காட்டிலும் மேலான நிலைமை குறிப்பிடுகிறது. So the question I want to ask, we have a lot of prayer. If the prayer is sufficient enough, then he's already changed the nation. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு அநேக ஜெபங்கள் இருக்கிறது, நடத்துகிறோம், செய்கிறோம். ஆனால் அது தேசத்தில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா? Maybe your prayer only needs something called solar assembly to lift it
to a higher form. ஆகவே நம்முடைய ஜெபங்களிலே நமக்கு தேவைப்படுகிறதான காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்த சபையாக நாம் கூடி வந்து ஜெபிக்கிறது, இது ஜெபத்தின் மேலாண்மையை அது விவரிக்கிறதா இருக்கிறது. You see, you can hide from the enemy by hiding under a wall. பாருங்க, எதிரிக்கு மறைவாக ஒரு சுவற்றின் பின்னணியில இருந்து எதிரிக்கு முன்பாக நம்மை நாம் மறைத்துக் கொள்ளலாம். But if, let's say, you are able to stand a little bit higher than the wall, you can see the enemy and you can counter attack your enemy. பாருங்க, அந்த செவுத்துக்கு மேல கொஞ்சம் எட்டி தலை தூக்கி பார்க்கும்போது, நாம் அந்த எதிராளியை பார்க்கலாம். எதிராளியோடு முகமுகமாய் சந்திக்கிறதான அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. Then there will be possibility for you to win the war. இதன் வாயிலாக அந்த யுத்தத்திலே நாம் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகிறது. Maybe you have been working so hard, but you have never made any changes. பாருங்க, நீங்கள் கடினமாக உழைத்து வேலை செய்து ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எந்தவித மாற்றத்தையும் நம்மாலே பார்க்க முடியாமல் தான் இருக்கிறது. And God is actually asking you to come to Him in the way that He has ordained. The way is called Soul Assembly. எந்த விதத்திலே எந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களை அழைத்து அபிஷேகத்தை நிர்ணயம் பண்ணினாரோ அந்த பரிசுத்த சபையாக கூடி வந்து நாம் ஜெபித்து கூடி வரும்போது அந்த காரியம் அங்கு நிறைவேறுகிறது. The last one I will say, Soul Assemblies do not only avert judgment, they birth destiny. கடைசியாக இந்த குறிப்பிலே இந்த பரிசுத்த சபையானது வெறும் நியாய தீர்ப்பை மாத்திரம் தவிர்ப்பது மட்டுமல்லாமல் அது தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தையும் விதிவசத்தையும் அது பிறப்பிக்கிறதா இருக்கிறது. You see, if without Soul Assembly, they cannot birth destiny. அந்த பரிசுத்த சபையானது கூடி வருதல் இல்லாமல் அங்கு புதிய ஒரு தேவனுடைய நோக்கத்தையும் விதிவசத்தையும் நம்மாலே பிறப்பிக்க முடியாது. Now I want to give you something to think deeper. Will you willing to learn how to operate Soul Assembly? இந்த பரிசுத்த சபையின் காரியங்களை எப்படி நான் நிர்ணயம் படுத்துவது, செயல்முறைப்படுத்துவது, எப்படி என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவது என்கிறதான செயல்முறை திட்டங்களை நான் உங்களுக்கு இன்னும் ஆழமாக இதன் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன். Will you willing to grow to the extent that you were able to gather people for Soul Assembly? இதன் வாயிலாக கற்றுக்கொள்ளவும் இந்த பரிசுத்த சபையின் கூடுதலை கூட்டும்படிக்கு அநேகரை கூட்டி ஜெபிக்கும்படிக்கும் நீங்கள் இன்னும் ஆழமாய் அதிலே வளர விரும்புகிறீர்களா? There will be a lot of pastors that have no idea what is Soul Assembly. Are you willing to share, to teach, and to gather the people to understand, to work together? அதாவது இப்படிப்பட்டதான பரிசுத்த சபை கூடி வருகிறது இன்னும் அநேக போதகர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து புரிந்து கொள்ளும்படி அப்படியான கூட்டுறவான கூட்டங்களை நீங்கள் ஒருங்கிணைத்து நடத்த விரும்புகிறீர்களா? You only have one life. உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. What do you want to contribute to India in your one life? அந்த ஒரே வாழ்க்கையிலே இந்திய தேசத்துக்காக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். You can reach out to many souls, you can preach to people, you can grow your church. But there is one more thing you can do, that is to change your nation. அநேக ஆத்மாக்களை சம்பாதிக்கலாம், அநேகருக்கு பிரசங்கிக்கலாம். ஆனால் உங்களுடைய தேசத்திலே உங்களால் அதை காட்டிலும் மாபெரும் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் தேசத்திலே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். But you need to learn how to do it differently. ஆனால் வித்தியாசமான முறையில் இதை எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். If I would really spend some time at night having a class just to teach to teach and to train how to run Soul Assembly, are you willing? போய் பார்த்துட்டேன்.
அதாவது இதை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள விரும்பினால், ராத்திரி வேளைகளிலே இப்படிப்பட்ட கூட்டத்தை விசேஷமாக பிரத்யேகமாக நான் உங்களுக்கு நடத்த விரும்புகிறேன். இதன் வாயிலாக இன்னும் ஆழமாய் எப்படி இந்த காரியங்களை நீங்கள் செயல்முறை திட்டத்திலே செயல்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க நான் வாஞ்ச இருக்கிறேன். அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? If you will, are you willing to pay the price? How to really causing that your regions start to have solar assembly? Are you willing to pay the price for that? நீங்கள் இதற்கான கிரயத்தை செலுத்த ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்களுடைய பட்டணங்களிலே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே இந்த பரிசுத்த சபையின் செயல் திட்டங்களை நான் செயல்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்வீர்களானால், I can pay the price to train you, but you have to pay the price to make it happen. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த கிரயத்தை செலுத்த விரும்புகிறேன். அதே வேளையிலே நீங்களும் இதை கற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த கிரயத்தை செலுத்தி, அதை வாஞ்சையோடு யார் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? வாட போய் என்ன பண்ற? So I'll pray. Please don't speak. Yeah, I have people keep turn on the mic. Yeah. தயவுசெய்து அங்க எல்லாம் உங்க மைக்க அன்மியூட் பண்ணிடுங்க. சாரி மியூட் பண்ணி வச்சிருங்க. யாரும் பேச வேண்டாம். Yeah, because and I want to pray that today God will do a deeper works in the hearts of everyone. ஆகவே இன்றைக்கு தேவன் உங்களுடைய இருதயங்களில் ஆழமாய் கிரியை செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு தான் நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். Today, I really want to say that a solar assembly is a corporate response assignment given by God to His people. அதாவது இன்றைக்கு இந்த பரிசுத்த சபை என்பது தேவன் தமது ஜனங்களுக்கு கொடுத்துள்ள ஒரு கூட்டு பதிலுரையான ஒரு ஊழியமும் பணியுமாக இது காணப்படுகிறது. I pray that God will speak to everyone. தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இதன் வாயிலாக பேச வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாயிருக்கிறது. I believe that it is a sacrifice for you to wake up in the morning to pray. அதாவது அதிகாலையில் எழும்பி அந்த கிரயத்தை செலுத்தி நீங்கள் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. But God needs something more than that. He needs you to really create a corporate response as your assignment given by God. இந்த அதிகாலையில எழுந்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு கொடுத்ததான அந்த வேலையை நீங்கள் கூட்டுறவாக, கூட்டமைப்பாக கூடி வந்து அதை செயல்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். I pray that don't wait for another crisis, only come to the God. I pray that you start it now. அதாவது நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், இன்னொரு பிரச்சனை வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம். நாம் தேவ சமூகத்திலே போய் நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The repentance of a solar assembly can change the future of a nation and bring the land back to God's destiny. இந்த பரிசுத்த சபையில் நிகழ்கிறதான மனம் திரும்புதல் ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை மாற்றி தேசத்திலே தேவனுடைய அந்த நோக்கத்தையும் விதிவசத்தையும் மீண்டும் நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. Hallelujah. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we really ask your mercy and to really show to us the way of getting back our destiny. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எந்த விதிவசத்தின் நோக்கத்திற்காக எங்களை நீர் உருவாக்கி வைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களா இருக்க மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். I pray the Spirit of the Lord come and to ministers to us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வீராக. Causing us to see changes in our life, in the life of many people. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காணும்படி எங்களுக்கு உதவி செய்யும். The church has been labor working, but Lord, you want something more effective, and that's you want to redeem the land. ஆண்டவரே, சபையானது கடினமாக முயற்சித்தும் ஊழியம் செய்து கொண்டும் பிரயாசித்துக் கொண்டு வருகிறார்கள். அதை காட்டிலும் மேலான விஷயம் நீர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இந்த பூமியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So I pray in the name of Jesus, causing us our hearts turn back to you wholeheartedly.
ஆண்டவரே, முழு இருதயத்தோடு நாங்கள் உம் மண்டையிலே திரும்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இதுவே எங்களுடைய ஜெபமா இருக்கிறது. And pray all these things in the name of Jesus. Lord, we pray. இவை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.